நமது ஜோதிட சதா காணொளி நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. நம்முடைய காணொளியில ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் அப்படிங்கிறத நிறைய கொடுத்துக்கிட்டு வரோம். மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்குறோம். அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி ஜாக்பாட் லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பதிவுகளும் நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. கேட்குற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாகவே இந்த நாட்டு அதிர்ஷ்டம், ஜாக்பாட் அதிர்ஷ்டம் எல்லாம் யாருக்கு கிடைக்கணும், யாருக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 12 ராசிக்காரவங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் ஒவ்வொரு மாதமும் கிரக பெயர்ச்சிகளின் அடிப்படையில் சில ராசிக்காரவங்களுக்கு அது கிடைக்கும், சில ராசிக்காரவங்களுக்கு அது கிடைக்காது. அந்த வகையில் இந்த பதிவில் ஒரு 4 ராசிக்காரவங்களுக்கு 20/11/2024 முதல் 3/12/2024 வரை சுமார் ஒரு 13 நாட்கள் அப்படிங்கிறது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பில் இந்த 4 ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அதிர்ஷ்டம், ஜாக்பாட் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் தீரும் இல்லையா? நிறைய பேர் லோன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்டு இருப்பாங்க. அந்த லோன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மறுபடியும் ஒரு லோன் வாங்கி கொடுத்து அந்த கடனை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியாக தொழிலில் ஒரு நல்ல வருமானம் இருக்காது, சரியான வேலை வாய்ப்புகள் இருக்காது. இப்படி பல இன்னல்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதை வச்சு கொஞ்சம் நம்ம பொருளாதாரத்தை கொஞ்சம் மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. அப்படியாக நினைக்கக்கூடியவங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக வளமானதாக மாறும் இல்லையா? அதற்காகவும் நாம் சில பதிவுகள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஜாதகமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நடக்கிற தசாபுத்திகள் நமக்கு சப்போர்ட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உடனே கிடைச்சிடும். அப்படி இல்லாதவங்களுக்கு பல முறை முயற்சி பண்ணியும் நம்மளுடைய பணம் தான் இழப்பீடான சூழ்நிலையிலெல்லாம் இருக்கும். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறாம இழப்பீடுகள் பண்ணுறது அது நம்ம மேலே இருக்கக்கூடிய தவறுகள். பொதுவாகவே நம்ம ஜாதகத்தில் நமக்கு நடக்கிற தசாபுத்திகள் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவாகவே லாட்டரிக்காக மட்டும் கிடையாது, ஜாக்பாட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நகர்வுக்கும் ஒரு பலன் நிச்சயமாக இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு சிலருக்கு எனக்கு நல்ல வேலை கிடைச்சா போதுங்க, அதுவே எனக்கு போதுமான விஷயம். அதே மாதிரி என்னோட தொழில் சிறப்பாக போனால் போதும், அதுவே நல்ல விஷயமாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு கொடுத்த பணம் திரும்ப கிடைச்சா அதுவே போதும். இப்படியாக நிறைய விஷயங்களில் எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிட்டு பயணிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அதுவும் ஒரு அதிர்ஷ்டம் தான். மற்றபடி இதையும் தாண்டி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது குறிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது லாட்டரி தான். அதில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நிறைய நண்பர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கட்டும், நம்ம ஏற்றுக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அது கிடையாது. இங்கு பயன்படுத்துவது, வாங்குவது, விற்பது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நம்ம வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய இடங்களை நம்ம போனால் வந்தால் அதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். அங்கு வாழக்கூடிய நிறைய நபர்கள் அதில் ஈடுபடுறாங்க இல்லையா? இப்போ அரசாங்கமே அதை நடத்துகின்ற பொழுது அதை பிரியப்பட்டு நம்ம வாங்குகிறோம். அந்த மாதிரி பிரியப்பட்டு வாங்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மேசராசி. மேச ராசிக்கு இந்த 13 நாட்கள் அப்படிங்கிறது கிரக அமைப்புகள் ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்குது. அப்போ உங்களுக்கான முயற்சி முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு தங்கு தடையுமின்றி நடக்கும் அப்படிங்கிறது தான் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இப்போ நடப்பில் ஏதாவது நல்ல யோகமான தசாபத்திகள் போயிட்டு இருக்குதா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தான் தெரியும். மற்றபடி அது இல்லாமல் பொதுவாக சொல்லக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இந்த 13 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஜாக்பாட் வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதிர்ஷ்டத்தின் மூலமாக எதிர்பாராத பணவரவை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த 13 நாட்களில் மேசராசி நண்பர்களுக்கு உண்டு. முயற்சி பண்ணலாமா? தாராளமாக முயற்சி பண்ணலாம். அதன் மூலமாக வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது உங்களுக்கான கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பில் அது இருக்கும். பல பிரச்சனைகள் மீண்டு வெளிவருவதற்கான வாய்ப்புகளை அது கொடுக்கும். புரியுங்களா? அப்போ இந்த ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. பணவரவு நிச்சயமாக இருக்கும். அதற்கு அடுத்தாப்புல மிதுன ராசி நண்பர்கள்.
மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த 13 நாட்கள் அப்படிங்கிறது மிக மிக யோகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பில இருக்கும். அதாவது உங்களுக்கு இந்த 13 நாட்கள்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பில இருக்கும். அதாவது நீங்க படித்த படிப்புக்கு தகுந்த மாரி வேலையாக இல்லாவிட்டாலும் கூட, மாற்று விதமான நல்ல ஒரு மார்க்கெட்டிங் துறையிலயோ, ஒரு இன்டர்நெட் துறையிலயோ, இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாசத்துல நிச்சயமாக கிடைக்கும். புரியுதுங்களா? வியாபார தொடர்புல இருக்கிற மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த 13 நாட்கள் மிக மிக அற்புதமான நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புல இருக்கும். உங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். உங்களுக்கும் இந்த 13 நாட்கள்ல எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக பண வரவு உண்டு. அப்போ மிதுன ராசி நண்பர்கள் ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறோம். அத முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தொகை கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த 13 நாட்களில் நிச்சயமாக உண்டு. அத நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கான பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்புல உங்களுக்கு பணவரவு நிச்சயமாக இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இந்த 13 நாட்கள் அற்புதமான நாட்களாக உங்களுக்கு இருக்குங்க. அதற்கு அடுத்தாப்புல சிம்ம ராசி நண்பர்கள். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த 20/11/2024 முதல் 3/12/2024 சுமார் 13 நாட்கள் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான யோக பலன்களை தரக்கூடிய அமைப்புல இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டால், உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன மாரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல மாத்தி அமைக்கணும்னு நினைக்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாரி மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்புல இந்த 13 நாட்கள் நீங்க இருப்பீங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் வெற்றி தரக்கூடிய அமைப்புல இருக்கும். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய அமைப்புல இருப்பீங்க. இந்த மாசம் இருப்பீங்க. இந்த 13 நாட்கள். அப்படிங்கிற பொழுது, உங்களுடைய மனம் சந்தோஷமா இருக்கும், பிரைட்டா இருக்கும். நீங்க எடுக்கிற முடிவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக அது நல்ல முடிவுகளாக இருக்கும். அந்த முடிவுகள் அப்படிங்கிறது சக்சஸ் ஆகவும் இருக்கும். புரியுதுங்களா? சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்தமட்டில, இந்த 13 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வேலையில வந்து ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகும். இடமாற்றங்கள்னால உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயத்தை நீங்க பெறக்கூடிய அமைப்பில நிச்சயமாக இருப்பீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த 13 நாட்களில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் உங்க கைக்கு வந்தே சேரும். அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலமாக பெறக்கூடிய பணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தொகையாக கூட இருக்கலாம். அந்த தொகை அப்படிங்கிறது உங்க கையில் கிடைக்கின்ற பொழுது நிறைய பிரச்சனைகளிலிருந்து நீங்க மீண்டு வெளியில வருவீங்க. அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அப்போ சிம்மராசி நண்பர்களை பொறுத்தமட்டில வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக அந்த அதிர்ஷ்டத்தின் வாயிலாக பணம் உண்டு. அப்ப ஜாக்பாட் லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓகே. சரிங்களா? அதற்கு அடுத்தாப்புல கன்னிராசி நண்பர்கள். இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த 13 நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நினைச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ஒரு நல்ல மனசுக்கு பிடித்த மாரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ, அந்த நினைப்ப செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இது. அதே மாரி நம்ம என்ன பொருள் வாங்கணும்னு நினைக்கிறோமோ, அத வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. ஒரு இடம், பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நம்ம சக்சஸ் பண்றது. வண்டி, வாகனங்கள் விஷயத்துல நம்ம சக்சஸ் பண்றது. இப்படியான யோக பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாரி இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், வியாபார தொடர்புல இருக்கக்கூடிய நிறைய கன்னிராசி நண்பர்களுக்கு அதிகமான லாபங்கள் அப்படிங்கிறது உண்டு. இடம் விட்டு இடம் போய் வியாபாரம் செய்யக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு நல்ல ஆதாயகரமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதான். பணம் உங்க பாக்கெட்ட நிரப்பும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. அதே மாரி கன்னிராசி நண்பர்கள் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிறைய நண்பர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லாட்டரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஒரு பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய வகையில நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே. சரிங்களா? அப்ப நம்ம ஜாக்பாட்ல பணத்த வாங்குவோமா? நிச்சயமாக வாங்குவோம். இந்த 13 நாட்களில் ஒரு மிகப்பெரிய தொகை உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். உங்களுக்கான பிரச்சனைகள் அதன் வழியாக தீரும். அப்போ அதை நாம எதிர்பார்க்கலாம். முயற்சிகள் வெற்றி தரும். சரி, நெறைய பேர் கேட்கலாம், நம்ம நண்பர்கள், நமக்கு பதிவுல குடுத்துருக்கீங்க. மத்தபடி அதிர்ஷ்ட எண்கள் எல்லாம் ஒண்ணும் குடுக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ஷார்ட் வீடியோக்குள்ள வந்து உங்களுக்கான 12 ராசிகளுக்கும் அதிர்ஷ்ட எண்கள் நான் குடுத்துக்கிட்டு வர்றேன். நீங்க இந்த பதிவ கேட்டுட்டு உங்களுக்கான எண்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், தினமும் வெளியில் வரக்கூடிய அந்த ஷார்ட் வீடியோக்குள்ள இந்த மேஷ ராசி, மிதுன ராசி,
சிம்ம ராசி, கன்னி ராசி. இந்த 4 ராசிகளுக்கும் நான் வந்து அதிர்ஷ்ட எண்கள் குடுத்துக்கிட்டே வர்றேன். டெய்லி பதிவு வெளிவரும். அதுவே உங்களுக்கு போதுமான விஷயங்கள். அப்போ அந்த எண்கள் அப்படிங்கிறது தினமும் மாறி, மாறி குடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க விருப்பப்பட்டால் அந்த எண்கள நீங்க பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. அது எல்லாத்துக்கும் நீங்க பயன்படலாம். வண்டி வாகனங்கள் வாங்குறோம் அப்படின்னு சொன்னாலும், அதற்கான அதிர்ஷ்ட எண்களும் அதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். பொதுவாகவே வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியது. ஜாதகத்தை பார்க்காமல் பொதுவாக நம்ம ஒரு பலனை வைத்து நம்ம பார்க்கின்ற பொழுது, அதற்கான வாய்ப்புகள் அந்த எண்களே உங்களுக்கு போதுமான விஷயங்கள் அப்படிங்கிறது. அப்ப இந்த 13 நாட்களும் நான் தினமும் ஷார்ட் வீடியோவுல வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் குடுத்துட்டே இருப்பேன். நீங்க பார்த்துக்கலாம். இந்த 13 நாட்களில் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.